தமிழுக்கு முதல் வணக்கம். ஆதி பகவனுக்கு முன்னால் அகரத்தை வைத்து அழகு பார்த்த வள்ளுவனின் திருப்பெயரை தாங்கியிருக்கும் குருகுலத்தின் மேடையில் தன்முனை கவிதைகள் குழுமத்தின் முப்பெரும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் அண்ணன் கானா கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், மேடையை அலங்கரிக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும், முன்னிலை வகிக்கும் கவி உறவுகளுக்கும், அவையை அலங்கரிக்கின்ற உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கட்டுச்சோறும் வெண்ணிலவும் என்ற சிறப்புமிகு தன்முனை கவிதை நூலை இன்று வெளியிடுகின்ற கவிஞர் வீராசாமி ஸ்ரீரங்கன் மேட்டுப்பாளையம் அவர்களுக்கு வாழ்த்துகள். என்னை பேச அழைத்தமைக்கு நட்பின் பாராட்டுகள். மேட்டுப்பாளையம் என்பது அவரது ஊர், ஸ்ரீரங்கன் என்பது அவரது தந்தையின் பெயர், வீராசாமி என்பது இவரது பெயர். மூன்றையும் சேர்த்து அவர் கவிஞர் வீராசாமி ஸ்ரீரங்கன் மேட்டுப்பாளையம் என்று வைத்திருக்கின்றார். இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது நிறைய பேர் கேட்டாங்க, தன்முனை கவிதைகள் என்ன என்றால் என்ன, இவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்களே, எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க. சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கங்க. அழகிய தமிழ் மகன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் கதாநாயகன் ஒரு பாப்பாக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் பேசிக். என்ன சொல்லிக் கொடுப்பார்னா, நீயும் நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பாரு பன்னு. இதுதான் பேசிக். ஆனால் இந்த லெவலில் எழுதுறாங்க. எழுதுனா சான்றிதழ் கிடச்சிடும், அது வேற விஷயம். ஆனால் இது ஒன்லி பேசிக். இதை புலமை பித்தன் கண்ணதாசன்லேருந்து எல்லாருமே எழுதியிருக்கானுங்க. நீங்கள் பேர் வாங்கணும்னா நல்லா எழுதுங்க. அடிக்கு 4 அடி 2வது அடியில் புள்ளி வைக்கணும், 2 வார்த்தை 3 வார்த்தை அடிக்கி போட்டுக்கிட்டா 3ஆம் கிளாஸ் பையனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா எழுதுவான். புரியுதா உங்களுக்கு? இப்படி எழுதிட்டு இருந்தீங்கன்னா இந்த தன்முனை கவிதைகள் குழுமம் தெரியாது எனக்கு. கேட்டிங்களா? அதனால் இருக்கிற கவிஞர்கள் பேரை வாங்குங்க. புலமை பித்தன் கூட யார்? புலமை பித்தன் தான் எழுதினார் உலகம் சுற்றும் வாலிபனில். எம்ஜிஆருக்கெல்லாம் பாட்டு எழுதுறது சாதாரண விஷயமா? சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைக்க வாழ்ந்திடாதே. நீங்கள் அதை தன்முனையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்முனை தான். கேட்டிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் தன்முனை. கேட்டிங்களா? இன்னொரு பாட்டு சொல்லவா? அதே தலைவர் பாட்டில், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் விதைக்கணும். எத்தனை வருஷம் ஆனால் இந்த பாட்டு அழியாது. இது தன்முனை தான். இதை விட்டுட்டு காந்தி பிறந்த மண்ணு, நீயும் நானும் ஒன்றுலாம் எழுதாதீங்க. கேட்டீங்களா? ஓகே. ஆனால் இதே அழகிய தமிழ் மகன் படத்தில் ஒரு பாட்டு வாலி அவர்கள் எழுதியிருப்பார். அந்த பாட்டுக்கு நடுவில் வரும், எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமேன்னு சொல்லியிருப்பார். எழுதுங்களா இதே மாதிரி. அதுதான் சரி. ஓகே, நன்றி. தன்முனை கவிதைகள் உருவாக்கப்பட்ட பின்புதான் காய்ந்து கிடந்த மரங்கள் எல்லாம் காகிதத்தில் பூக்கத் தொடங்கின. இந்த தன்முனை கவிதைக்கான வழிமுறையை உருவாக்கியவர் கவிச்சுடர் கானா கல்யாணசுந்தரம் அவர்கள். தன்முனை சுடர் பட்டத்தை சிறு வயது குழந்தைகளுக்கும் கொடுத்து அழகு பார்க்கின்றார். தன்முனை கவிதைகள் குழுமங்கள் வாயிலாக அன்பு சகோதரி அன்பு செல்வி சுப்ராஜி அவர்களுக்கும் வாழ்த்துகள். தன்முனை வித்தகர் வீராசாமி ஸ்ரீரங்கம் மேட்டுப்பாளையம் அவர்கள் அங்கு அமர்ந்து இருக்கும் எழுத்தாளர் ஜெயச்சந்திரன் அவர்களின் மேடையில் நடித்தார். யாருங்க ஜெயச்சந்திரன் ஐயா? எங்க இருக்கீங்க? நன்றி. அங்கு அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மேடையில் நடித்தார் நாயகனாக. இவர் மேட்டுப்பாளையத்தில் கடைக்கடையாக எழுதி கொண்டிருந்தார் ஓவியராக. இப்பொழுது கவிதையாக எழுதி கொண்டிருக்கிறார் கவிஞராக. இன்றோ இவர் எழுந்து நிற்கிறார் நூலாசிரியராக. கட்டுச்சோறும் வெண்ணிலவும் என்பது இன்றைய வெளியீட்டில் இவர் எழுதி வெளிவந்த நூலின் பெயர். கட்டுச்சோறும் வெண்ணிலவும்.
அந்த நூலுக்கு தலைப்பு நான் தான் வச்சேன். இவர் தான் கவிஞர், அது மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் என் சீடர். நாளொன்றுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுவார் இவர் என்கிட்ட கவிதையை கற்பதற்காக. திட்டுவேன் நான், விடமாட்டியா, டெய்லி கேட்குற, சின்ன பசங்க சொல்லிவிட்டு தான் போறியா, புரிஞ்சிக்க மாட்டியான்னு. அப்படி சாதாரணமாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் அடிச்சு திட்டி வளர்த்தேன். ஆனால் 2 பேருக்கும் வயசு 59 தான். 2 பேருக்கும் வயசு 59 தான். ஆனால் ஏற்றுக்கிட்டாரு. நல்ல மனுஷன். அது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். அதுவும் நான் குரு, அவர் சீடன், வந்து முதல் பேசுவதோ குருகுலம். இன்னும் அருமையாக இருக்குல்ல. ஓகே. அம்மாக்கள், அத்தைகள், பாட்டிகள் செய்யும் கெடாத சோறை சமைத்து, அம்மாக்கள், அத்தைகள், பாட்டிகள் செய்யும் கெடாத சோறுனா ஒரு லெமன் ரைஸ், ஒரு புளி சாதம், கெடாத சோறை சமைத்து அப்பாக்கள், மாமாக்கள், தாத்தாக்கள் உதவியுடன் குடும்பமாக கட்டுச்சோற்றை கட்டிக்கொண்டு வெண்ணிலவின் வெளிச்சத்திலே நாம் பயணித்து இருக்கின்றோம் இறைவனின் சன்னதியை நோக்கி. இங்கே கட்டுச்சோறும் வெண்ணிலவும் வந்திருக்கின்றதோ குருகுலத்திற்கு. என்ன ஒற்றுமை பாருங்கள். ஒரு குருகுலத்தில் பூக்கின்ற மனங்களின் வார்த்தைகள் வாசம் தருவதைப் போல கவிஞரின் கண்ணி நூலுக்குள் கவிதைகள் ஒவ்வொன்றும் நேர்மறை சிந்தனைகளை உள்வாங்கி அனல் கக்கும் சொற்களோடு நம்மை அழைத்து செல்கின்றன. கட்டுச்சோறும் வெண்ணிலவும். இந்த நூலில் அடங்கியுள்ள கவிதைகளில் அணிந்துரை எழுதுவதற்காக 7 கவிதைகளை தேர்ந்தெடுத்து அணிந்துரையில் வழங்கினேன். இந்த மேடையில் பேசுவதற்காக 7 கவிதைகளில் இருந்து 2 கவிதைகளை மட்டுமே பேசப் போகின்றேன், நேரத்தை கருத்தில் கொண்டு. மீதி கவிதைகளை நீங்கள் வாங்கி படித்து ரசியுங்கள். நூலின் விலை 130 ரூபாய் மட்டுமே. ஒரு கவிதை தேங்காயை பற்றியது, மற்றொரு கவிதை பள்ளிக்கூடத்தை பற்றியது. முதலில் தேங்காயை உடைக்கலாமா? உடைக்கிறோம், பார்ப்போம். 4 வரி கவிதை தான், எப்படி எழுதணும்னு கொஞ்சம் பாருங்க. என் சீலம் தான். தேங்காயை உடைத்து வழிபட்டால், முதல் வரி தேங்காயை உடைத்து வழிபட்டால். 2வது வரி பக்தி பிறக்கிறது, தெரிஞ்ச கதை தான். அப்புறம் தான் ஒரு ஷாக் வைக்கிறார் அவர். சிரட்டை குவளையானால், கேள்வி கேட்குறான் பாருங்க, எங்கே போயிட்டான் பாருங்க. தேங்காயை உடைத்து வழிபட்டால் பக்தி பிறக்கிறது, சிரட்டை குவளையானால் தீண்டாமை உருவாகிறது என்ற இக்கவிதையின் மூலமாக கொட்டாங்குச்சியை எரித்து விடுவது நல்லதெனப்படுகிறது. சரிதானே? மற்றொரு கவிதையை கூறுகின்றேன். மிகவும் விரும்பி நான் ரசித்த கவிதை இது. இந்த கவிதையில் பள்ளிக்கூடம், அதான் சொன்ன இன்னொரு கவிதை பள்ளிக்கூடம், அதான். இந்த கவிதையில் கண்டிக்கும் ஆசிரியர்களையும் பொறுப்பான மாணவர்களையும் உவமையாக கூறுகின்றார். பள்ளி மைதானம், முதல் வரி. 2வது வரி கால்பந்தாட்டம் நடக்கிறது. பள்ளி மைதானம், கால்பந்தாட்டம் நடக்கிறது. 3வது வரி உதைப்பட்ட பந்து இலக்கை அடைகிறது என்ற இக்கவிதையில் பள்ளியில் உதைப்பட்டதும் இலக்கை அடைவது பந்து மட்டுமல்ல, பள்ளியில் ஆசிரியரிடம் உதைப்பட்டால் இலக்கை அடைவான் மாணவன் ஒரு அதிகாரியாக. உண்மைதானே? கட்டுச்சோறும் வெண்ணிலவும் நூலினை நீங்களும் வாங்கி பருகுங்கள். இந்த நாளை அலங்கரிக்கின்ற அனைவருக்கும் பெரும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். எழுதுங்கள், உயரட்டும் தமிழ். நன்றி, வணக்கம். அடுத்த புத்தகம் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சமூக பொறுப்பாளர் திரு மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்கள் எழுதிய புத்தகம் உண்மையை உரைக்கும் மனசு. இந்த புத்தகத்தை வெளியிடுபவர் எங்கள் பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் மாமணி தாழை இரா உதயநேசன் ஐயா அவர்கள் வெளியிட, அதை நூலேணி பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் திரு கன்னிக்கோயில் ராஜா அவர்களும் நானும் பெற்றுக்கொள்கிறேன்.
மகிழ்ச்சியாக இருந்தது. உணவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே இந்த குழுவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். சாப்பாடு நல்லா இல்லையா? கைதட்டவே இல்லை யாருமே. இல்லை உண்டை மயக்கத்தில் இருக்கீங்களோ? இருக்கட்டும், பரவாயில்ல. காலைல அன்புன்னு அன்பை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. கவிச்சுடர் பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ பாருங்களேன், மறுமலர்ச்சி வந்திருக்குது, உதய நேசம் வந்திருக்குது. கைத்தட்டணப்பா, இதெல்லாம் சொல்லி தருவாங்க. காலையில் அன்பு வந்திருக்குன்னு சொன்னாங்க, கவி சுடர் வந்திருந்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, சுடர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போது மறுமலர்ச்சியும் உதய நேசமும் வந்திருக்கு. இது தேவைப்படுது நமக்கு கண்டிப்பாக. ஏன்னா உதய நேசம் நமக்கு தேவைப்படுது, உதயம் தேவைப்படுது, நேசம் தேவைப்படுது, மறுமலர்ச்சி தேவைப்படுது, எப்பவுமே பாசிட்டிவாக இருக்க தேவைப்படுது. இந்த புத்தகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவசர காலத்தில் கொடுத்துருக்கிறதுனாலும் திடீர்னு ஒரு பக்கம் எடுப்போம். இந்த ஜோசியத்தில் கிளி எடுக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு பக்கத்தை எடுப்போம். அதில் எது வருதோ உங்கள் தலையெழுத்து. வேஷங்கள் கலைந்ததும் வீதியில் கிடக்கிறான். ஆணவத்தின் திமிரால் பெட்டி பாம்பாய் அடங்கினாள். வேஷங்கள் கலைந்ததும் வீதியில் கிடக்கிறான். ஆணவத்தின் திமிரால் பெட்டி பாம்பாய் அடங்கினாள். அடங்கினாள். புரியுதா? புரியலையா? புரியலன்னா அதே பயணம் பண்ணுங்க, புரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். அடுத்த புத்தகம் தஞ்சை மண்ணின் தரணியாலும் கவிஞர். ஹைகோவில் தன்னை பதித்திருந்தாலும் தன்முனை கவிதைகளில் நீண்ட நெடிய நாள் பயணம் செய்து கொண்டிருப்பவர் தன்னுடைய 4வது புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார். ஒரு மதிப்பிற்குரிய கவிநிலா மோகன் அவர்கள். அவர் எழுதிய புத்தகம் காற்று வரைந்த ஓவியம். காற்று என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவர் கவிதைகளில் காற்றில் அழகான ஓவியங்களை வரைந்திருக்கிறார். இந்த புத்தகத்தினை வெளியிடுபவர் ஓவியா பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் பெரும் மதிப்பிற்குரிய வதிலை பிரபா அவர்கள். பெற்றுக்கொள்பவர் காரைக்குடி தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பேராசிரியர் மூசு பொன் வீட்டாத்தாள் அவர்கள். நிகழ்ச்சியின் சார்பாக சால்வைப்படுகிறது. திரு அன்பு செல்வி சுப்ராஜ் அவர்கள் சால்வை நினைத்து மகிழ்ந்தார். நூலை வெளியிட்டு மகிழ்ந்த பேராசிரியருக்கு குழுமத்தின் சார்பாக நன்றி. அடுத்த புத்தகம் அற்புதமாக நடந்து வருகின்ற இந்த தன்முனை கவிதைகள் குழுமத்தின் முப்பெரும் விழாவில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். காலையிலே வர வேண்டியது, தொடர்ந்து 2 நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 3வது நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கிறேன். தன்முனை கவிதைகள் இன்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பது எனக்கு உள்ளபடியே பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. தன்முனை கவிதைகளை, தெலுங்கு நாணீறு கவிதைகளை எனது மகா கவி இதழில் ஒரு கட்டுரையாக வெளியிட்ட அந்த பொழுது ஹைதராபாத்தில் வசிக்கின்ற சாந்தாதத் அவர்களிடம்
உங்கள் தெலுங்கு மொழியில் நீங்கள் வசிக்கின்ற அந்த மாநிலத்தில் பிரபலமான ஒரு கவிதை வடிவத்தை ஒரு கட்டுரையாக கொடுங்கள் என்று நான் கேட்டபொழுது டாக்டர் கோபி அவர்களை பற்றி என்னிடம் சொன்னார்கள். கேரளாவைச் சேர்ந்த சாகித்ய அகாடமி விருதாளர் டாக்டர் கோபி அவர்களின் அந்த நானிலி கவிதையை பற்றி சொன்ன பொழுது அதை ஒரு கட்டுரையாக கொடுங்கள் என்று கேட்டேன். அதை கட்டுரையாக கொடுத்தார். எனது மகாகவியில் வெளியிட்டேன். அவ்வளோதான் நான் செஞ்ச பணி. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கட்டுரை வாசித்த ஐயா கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதை ஒரு பேரியக்கமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். முழுக்க முழுக்க அவருடைய அந்த முயற்சி மிகப்பெரிய எழுச்சியை இந்த கவிதை இயக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அது புது கவிதையாகட்டும், நவீன கவிதைகளாகட்டும், மரபிலிருந்து வசன கவிதை, புது கவிதை, நவீன கவிதை, பின்னர் ஹைக்கு கவிதைகள் தமிழில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்று வருகின்றன. அதற்கு அடுத்தபடியாக தன்முனை கவிதைகளுக்கு ஒரு இடம் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. தன்முனை கவிதைகள் இன்று தம்பி வந்திருக்கிறார் சலேத், என்னுடைய மகாகவிதலின் இணை ஆசிரியர். திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் தன்முனை கவிதைகளை பாடமாக வைத்திருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இங்கே இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு வகுப்பில் அவங்களுடைய தேர்வில் தன்முனை கவிதைகள் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை கூட எனக்கு ஒரு படமாக அனுப்பி தந்திருந்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தன்முனை கவிதைகள் பிரபலமான இந்த சூழலில் உலகம் முழுமைக்கும் கொண்டு சென்ற பெருமை அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அமைந்தது. ஐயா தாளையார் அவர்களின் பெருமுயற்சியில் அது ஒரு பாடமாக வைத்து பட்டப்படிப்பு என்று தன்முனை கவிதைகளை கொண்டு வந்து இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் அதை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் 3 தன்முனை கவிதைகளை வெளியிட்ட ஓவியா பதிப்பகம் என்னுடைய பதிப்பகம் என்பதை எடுத்து சொல்லிக்கொண்டு, காற்று வாய்ந்த ஓவியம் இந்த நூலை வெளியிட வாய்ப்பு தந்ததற்காக நண்பர் மருத்துவர் கவிநிலா மோகன் அவர்களுக்கு எனது நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காற்று வாய்ந்த ஓவியம் நிறைய கவிதைகள், தன்முனை கவிதைகள் இருக்குது. தன்முனை கவிதைகளை வாசிக்கிற ஒரு விதம் இருக்குது. எப்படி ஹைக்கு கவிதைகளை நம்ம வாசிக்கிறோமோ அது மாதிரி தன்முனை கவிதைகளை எப்படி வாசிக்க வேண்டும் ஒன்று இருக்கிறது. முதல் 2 வரிகளை வாசித்து நிறுத்திவிட்டு அடுத்த 2 வரிகளை வாசிக்க வேண்டும். முதல் 2 வரிகள் ஒரு முற்று பொருள், அடுத்த 2 வரிகளை வாசிக்கும் பொழுது நேர் எதிராகவோ அல்லது நேராகவோ கருத்துக்களை நமக்கு சொல்லும். அந்த மாதிரி ஒரு கவிதை எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை எனக்கு தந்தது. அந்த கவிதை இசையை மேய்ந்த மாடுகள் அடங்கியதும் அழுதன, இசையை மேய்ந்த மாடுகள் அடங்கியதும் அழுதன, இடையனும் குழலும் இறந்து கிடந்ததால், இடையனும் குழலும் இறந்து கிடந்ததால் என்கிற அந்த இடையன் இறந்ததால் அவனோடு அவன் இசையும் இறக்கும் என்கிற ஒரு சோகத்தை இந்த கவிதை எனக்கு சொன்னது. நான் கூட அந்த கவிதை தொகுப்புக்கு அனுமதி நான் தான் எழுதியிருக்கேன். அதில் நான் சொல்லியிருக்கேன், இறந்தது இசையா குழலா என்று கேட்டிருக்கிறேன். வாசிப்பவனை பன்முக கவிதையை நேரடியாக நம்ம வாசிக்கிறோம். எழுதுகிறவர் ஒரு பாயிண்டில் எழுதுவார். வாசிக்கிறவங்களுக்கு பன்முகத்தன்மையை கவிதையை கொடுக்கணும். அந்த மாதிரி பல கவிதைகள் கவிநிலா மோகன் அவருடைய கவிதைகள் இருக்கின்றன. ஏன்னா அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறது. ஹைக்குல எனக்கு தெரியும், அவர் 30-40 ஆண்டுகளாக நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹைக்குல தொடர்ந்து அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு கவிதை கூட சொல்லியிருக்கிறாரு, வாடகை வீட்டை காலி செய்து போகிறேன், வாடகை வீட்டை காலி செய்து போகிறேன், கடைசியாய் பூட்டியதும் கதவும் கத்தி அழுகிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த கிரீச்சு சப்தத்தை எத்தனையோ பேர் கடந்து போயிருக்கோம். ஆனாலும் கூட அந்த கிரீச்சு சப்தத்தை தாண்டி பல அழுகுறவர்கள் எனக்கு இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அற்புதமான வாய்ப்பு வழங்கியமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரும் மதிப்பிற்குரிய அன்பு செல்வி சுப்பராஜ் அவர்கள் தன்முனை இயைபு என்கின்ற ஒரு வகமையை புதிதாக ஏற்படுத்தியவர். அவர் எழுதிய ஒரு கவிதை நூல்
அணங்கு என்கின்ற பெயரில் அந்த நூலினை வெளியிடுபவர் திரு வதிலை பிரபா அவர்கள். இந்த நூலினை பெறுபவர் ஒரு மதிப்பிற்குரிய கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய துணைவியார் சக்தி அருள் கல்யாண சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கியமைக்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். அணங்கு இதில் பார்த்து இந்த அணுந்துரை நிறையா கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அதில் வந்து தாமரை சீனிவாசராவ் அங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்மணி சுப்பிரமணியன் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துறை வந்து வாஞ்சிங்கிற கொடுத்துருக்காங்க. நேசவரன் சொல்லிட்டு ரா கண்ணன், அரச மனோரை கன்னிக்குள்ள ராஜா, இப்படி நிறையா வாழ்த்துறைகள் நேசவுரைகள் அணிந்துரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பெண்ணை உயர்வாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக கவிதைகளாக இந்த நூல் இருக்கின்றன என்பதைத்தான் எல்லோருமே வந்து ஒருமித்த குரலாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து அன்புச்செல்வி சுப்புராஜ் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கவிதைகள் அவங்களோட ஐக்கிய கவிதைகள் நிறைய நான் படிச்சிருக்கேன். அன்புச்செல்வி சுப்புராஜ் வந்து அவங்க தனியாக வந்து ஒரு தன்முனைக்குன்னு ஒரு பேரவை வச்சு, அது ஒரு குடும்பம் வச்சு அவங்க தனியாக ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நூலகம் வச்சுருக்காங்க சாந்தாந்தத்து பேரில். தன்முனை கவிதைகள் நூலகம்னு ஒன்று உருவாக்கி அவங்க வீட்டில் வச்சுருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த நூலில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கவிதைகள் வந்து மூடி கிடந்த சாளரத்தின் கதவை தட்டுகிறது, மலை முகடுகளில் முட்டிய அந்திமாலை பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்திமாலை பொழுதில் வந்து ஒரு மூடி கிடந்த சாளரத்தை வந்து தட்டுகிற அந்த பொழுதில் வந்து அந்த மூடி கிடந்த சாளரத்தில் வந்து அந்த வீடு மூடி கிடக்கா அல்லது வந்து வேறு என்ன அங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பொழுது ஒன்று சொல்கிறாங்க, அந்திமாலை பொழுதுங்கிற ஒரு விஷயத்தையும் ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து பல்வேறு சிந்தனை நமக்குள்ளே வந்து சொல்லுகிறது. அப்படி அந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைய கவிதைகள் வந்து அதில் சொல்லிகிட்டே போகலாம்.
அதே மாதிரி இன்னொரு கவிதை பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடர் இருளும் அவளும் காத்து கொண்டிருக்கிறார்கள், அடர் இருளும் அவளும் காத்து கொண்டிருக்கிறார்கள், இதோ ஒளிக்கீற்று உட்புகுந்து விடும் அப்படின்னு வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் பிறக்குங்கிறத வந்து குறியீடாக வந்து இந்த தன்மொழி கவிதையை உணர்த்துகிறது. நிறைய கவிதைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த புத்தகம் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சிக்கு பயணச்சீட்டா. பாருங்க, நம்ம நிறைய இடத்துல பயணச்சீட்டு வாங்கியிருப்போம். பட்டாம்பூச்சிக்கு பயணச்சீட்டான் கேள்வியோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஆசிரியர் ரெண்டு விதமாக எழுதக்கூடியவங்க. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதிய வல்லமை படைத்தவர். அவருடைய நூலை பெரும் மதிப்பிற்குரிய தன்மொழி கவிதைகளுடைய பிதாமகன் கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் வெளியிட இந்த நூலை பெற்றுக்கொள்பவர் நூலாசிரியர்களுடைய கணவர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நாகமணி அவர்கள், ப்ரொப்ரைட்டர் ஸ்ரீ ஹரிஸ் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் அவர்களை அன்போடு இருக்கிறார். இந்த புத்தகம் மௌனத்தை மொழிபெயர்க்கையில் பிழைகளும் நேரலாம். இது 2 நிமிடம் கண்டிப்பாக இதை பேசணும். ஏனென்று சொன்னால் 62 கவிஞர்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் பெரிய மெனக்கடல் என்னன்னு சொன்னால், ஆய்வுச்சம்மல் வே புகழேந்தி ஐயா அவர்கள் அவர் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னார், ஐயா கொஞ்சம் மேலைக்கு வாங்க ஐயா, நாமெல்லாம் நாம் எழுதுறத நம்மளே படிக்கிறது இல்லை. உண்மை தானே? எழுதுவோம், எழுதின உடனே கிறுக்கின உடனே கடகடன் முகநூலில் போடுவோம், அதை 10 தளத்தில் போட்ட உடனே ஓய்வு வாங்கிக்குவோம், அவ்வளோதான். அடுத்து படிக்குமான்னா தெரியாது. படிப்போமா? இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் எழுதுங்க ஒரு சின்ன லைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும், டக்குன்னு ஒரு லைக் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி அல்லாமல் ஒவ்வொரு கவிஞர்களுடைய கவிதையும் உள்ளார்ந்து ரசித்து தான் ரசித்ததை இந்த கவிதை உலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த மனப்பான்மையோடு அந்த கவிதையை வெறும் கவிதையாக மட்டுமல்லாமல்
ஆய்வு செய்கின்ற விதம் பார்த்தீங்கன்னா வந்து கன்னட மொழியிலே மொழிபெயர்த்திருப்பார். ஏனென்று சொன்னால் அவர் பெங்களூரை சார்ந்தவர், தமிழர், ஆனால் பெங்களூரிலே மிகச்சிறந்த கவிஞர், அதிலே பல்வேறு பட்டங்களை பெற்றவர். அப்படி அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியில் மொழிபெயர்த்திருப்பார் 2. மூன்றாவதாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இதோடு நின்றுடுவார்னா இல்லை. அங்கே தான் ஐயா கிட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அந்த கவிதைக்காக மிகச்சிறப்பான ஒரு ஆய்வை எழுதுகின்ற பொழுது எல்லோரும் ரசிக்கும்படியான மேற்கோள் காட்டுவது தான். அதுதான் ரொம்ப சிறப்பான ஒன்று. ஒவ்வொரு கவிதைக்கும் மேற்கோள் காட்டி அது இலக்கியத்தில் இருக்கலாம், அல்லது திருக்குறளில் இருக்கலாம், அல்லது நம்மளுடைய எத்தனை பெரும் நூல்களில் இருக்கலாம். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்கள் கூட அந்த கவிதையை எடுத்திருப்பாங்க. கண்ணதாசன் பாடல்களில் பல இடத்துல அவர் மேற்கோள் காட்டியிருப்பார். அப்படி எழுதப்பட்டதை முகநூலில் பகிர்கின்ற பொழுது அந்த கவிஞனுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி எல்லையில்லாத மகிழ்ச்சி. எப்படி 8 ஆண்டு காலம் இந்த தன்முனை கவிதை சிகரத்தை தொட்டதோ அதே போல ஒவ்வொரு கவிஞனும் நிறைய பேருக்கு இங்கே வந்திருக்கோம், எல்லாரும் மனசை தொட்ட சொல்லுவோம், எப்போ புகழேந்தி ஐயா என் கவிதையை எடுப்பார். உண்மைதானே? எல்லாரும் யோசிப்பாங்க, எப்போ நம்மளுடைய கவிதையை புகழேந்தி ஐயா அவர்கள் ஆய்வுக்கு எடுப்பார் என்று காத்திருப்போம். அப்படி காத்திருந்து காத்திருந்து கனிந்த இந்த புத்தகம் தான் மௌனத்தை மொழிபெயர்க்கையில் பிழைகளும் நேரலாம், பிழைகள் நேருங்க. ஆக இந்த அற்புதமான இந்த தலைப்பு கூட ஒரு கவிஞருக்கு சொந்தமான ஒன்று. இதுதான் ஒரு சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்னது தான், கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் போடுக இந்த தலைப்பும் இலங்கையை சார்ந்த வள்ளியூரான் அவர்களுடைய கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது. இது கவிஞருக்கு இன்னும் பெரிய சிறப்பு இல்லைங்களா? இப்படி சிறப்பு செய்கின்ற வகையிலே இந்த புத்தகத்தை தனக்கு துணையாக அழைத்தது ராஜீவ் ஆரோக்கியசாமி. நான் சொன்ன பாருங்க, தன்முனை கவிதைகளுடைய ஏஐ அவரை தன்னோடு இணைத்து கொண்டு ஐயாவினுடைய மேம்பாட்டான மேம்போக்கோடு ஆலோசனைகளோடு இந்த புத்தகம் 3 தொகுப்பாசிரியர்களோடு இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தை வெளியிடுபவர் இந்த புத்தகத்துக்கு அடுத்த ஒரு பெருமைக்குரிய விடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்தினுடைய அட்டை படம், இதை நம்ம பார்க்கும்பொழுது ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த புத்தகத்தை வடிவமைத்த வட்டைப்படைத்த வடிவமைத்ததோடு இந்த புத்தகத்தை செழுமையைப்படுத்திய ஓவியா பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய மதுரை பிரபா அவர்களுக்கும் நன்றி சொல்கின்றோம். அத்தனை கவிஞர்களும் இங்கே பெரும்பான்மையான கவிஞர்கள் எல்லாரும் இருக்கோம். எல்லோருக்கும் இங்கே சிறப்பு செய்யப்படும். முதலில் இப்பொழுது புத்தகத்தை வெளியிடுபவர் நீங்கள் சொல்லிடுறீங்களா? ரைட். பட்டாம்பூச்சிக்கு பயணிச்சிட்டா இந்த புத்தகத்தை பற்றி ஐயா அவர்கள் ஒரு வாழ்த்துறையை வழங்குவார். இன்னும் வெளியிடப்பட்ட நூல் தான் இப்போ தற்சமயம். இது வாழ்த்துறை சொல்ல விடுபட்டது. இந்த அற்புதமான நூலை எழுதி வெளியிட்டவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். இந்த நூலுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த நூல் எனக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்துடன். அதை நான் பெருமையாக கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இதில் பல கவிதைகள் நமக்கு வாழ்வியல் மற்றும் சமூக மேம்பாடு, இயற்கை என்று பல தலைப்புகளில் இருக்கிறது. இந்த நூலாசிரியர் ஏற்கனவே 4 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இது 5வது நூல். பெருமைக்குரியவர். வெண்முனையில் தன்முனைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான தலைப்புகள் எல்லா நூலுமே. இதில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் படிச்சுட்டு, அன்புக்கு மட்டுமே அவள் அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க அழகாக. அடுத்த 2 வரியில் பாருங்கள், அதிகாரம் காட்டி அடக்க நினைப்பது மடமை என்று நல்ல ஒரு அறிவார்ந்த போதனையை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு? ஆண் மகர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி பெண்மை வாழ்க என்று சொல்லி எனது உரையை நிறைவு பெறுகிறேன். இந்த புத்தகம் வெளியிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது, வாங்கி கொள்ளலாம். நன்றி. இப்பொழுது மௌனத்தை மொழிபெயர்க்கையில் பிழைகளும் நேரலாம். இது சுபாஜினி கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. வன்னியூராள் என்பது அவருடைய புனைப்பு.